ஆன்மீக பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேச போறது ஜூலை மாத ராசி பலன்களை பத்தி. ஜூலை மாதத்துல முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னா வக்ர பயிற்சி, சனியோட வக்ர பயிற்சி நிகழ்கிறது. என்னைக்குன்னா 27th of ஜூலைல. அதோட எண்டிங் பீரியட் பாத்தீங்கன்னா 11th of டிசம்பர்ல. பொதுவாவே சனினாலே ஜட்ஜ் தான் இல்லையா? நம்மளோட கர்ம பலன்களை இந்த காலகட்டத்துல ஆழமா அனுபவிக்க வைப்பாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி. சனி உங்களுக்கே தெரியும், ரிட்ரோகிரேட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா ரிவால்வ் ஆவாங்க. யூஸ்வலா மீன ராசியில இப்ப சனி இருக்காங்க. ஆனா அந்த பிளானட்டோட நகர்வு ரியலா இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஆனா அந்த ஆர்பிட்ரரி மொமெண்ட்ல எர்த்ல இருந்து பார்க்கும்போது அது பின்னோக்கி போற மாதிரி தெரியும். அததான் நம்ம சனி வக்ர பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா சனி நமக்கு என்ன பாடம் சொல்லி தருவாங்க அப்படின்னா, மெதுவாக செய், அதை சரியாக செய். அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். இந்த மாத பலன்களை நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எதிரிகளும் இல்லை, கடனும் இல்லை. என்னன்னா ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறனால எல்லாரும் பயப்படுவாங்க, எதிரிகளால அதிகமா தொல்லை இருக்குமோ அந்த மாதிரி. பட் ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா எதிரிகளே இல்லாம போயிடுவாங்க. இப்போ எதிரிகள்னா நம்ம கிட்டயும் இருக்கு நம்மளோட கெட்ட குணங்கள், நம்மளோட பேச்சு வார்த்தையில நிதானம், இதெல்லாமே நம்மளோட எதிரிகள் தான். நம்ம நிதானம் இல்லாம பேசுறதோ, இல்ல எடுத்தறிஞ்சு பேசுறதோ, பெற்றோர்களை மதிக்காம இருக்கிறதோ, இந்த மாதிரி நம்ம தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா அது எல்லாமே இல்லாம போயிடும். அதை தாண்டி இப்போ பிசினஸ் ரீதியா சில எனிமிஸ் இருக்காங்க, நம்மளோட வளர்ச்சி பாதையை தடுக்கிறாங்க. இல்ல எங்கேயோ எல்லா இடத்துலயுமே எதிரிகள் இருப்பாங்க. ஆப்வியஸா குட் இருந்தா ஒரு பேடும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ எராடிகேட் ஆகக்கூடிய காலகட்டம். நீங்க நீண்ட கால கடன்கள் வாங்கியிருந்தாலும், இப்ப லாங் டேர்மா இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கீங்க, ஹோம் லோன்ஸ் பே பண்ணிட்டு இருக்கீங்க, அதை ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ப்ரீ க்ளோஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இப்ப கிடைக்கும். கடனே இல்லாம இருக்கும். வேற என்ன வேணும்? இஎம்ஐ இல்ல, கடன் இல்லைன்னா தொந்தரவே கிடையாது, நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். வாக்குலயும் பேச்சுலயும் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துல நம்ம பேசுற வார்த்தைகள் ரொம்ப பார்த்து கவனமா பேசணும். உயர் அதிகாரிகள்கிட்ட மரியாதையா பேசணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ரொம்ப கவனமா நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா மிச்சபடி உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கு. இப்ப வீடு வாங்கணுமா வாங்கலாம். இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, குரூப் 1க்கு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல எனி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதுல சக்சஸ்ஃபுல்லா நல்ல மார்க்ஸ் வாங்கி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போற வாய்ப்புகள் இப்போ இருக்கு. இப்போ ஒரு கேஸ் நடக்குது, கோர்ட்ல கேஸ் நடக்குது, அது உங்களுக்கு ஃபேவரபிளா ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருக்கு, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்லாம் நடக்குதுன்னா இந்த காலகட்டத்துல அந்த கேஸ் உங்களுக்கு ஃபேவரபிளா அமையறதுக்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்கு இந்த இருக்கு. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. கேஸா இருந்தாலும் சரி, இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அட்மிஷன் சீக் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பேச்சுல மட்டும் நிதானம் தேவை. உயர் அதிகாரிகளிடம் சரி, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டவங்க கிட்டயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை இந்த காலகட்டத்துல கொடுக்கும். நீங்க டெய்லி வாக்கிங் போறது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 45 minutes ஒரு வாக்கிங் போங்க. ஏற்கனவே உங்களுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்குன்னா கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நல்ல வாக்கிங் ஷூஸ் வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் கோ வாக் எனி டைம். மார்னிங் பண்றது ரொம்ப நல்ல விஷயம், பட் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நீங்க கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். அதாவது நிறைய தண்ணி, இளநீர் குடிங்க. அதே மாதிரி மோர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா உஷ்ணம் சார்ந்து ஏதாவது உங்க உடம்புல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது கோகோ கோலா, மிரிண்டா, இந்த மாதிரி விஷயங்களை குடிக்காம நேச்சுரலா இருக்கிறது, இளநீர், வாட்டர் இஸ் பெஸ்ட், பட்டர் மில்க், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க குடிங்க. உங்களோட ஹெல்த் விஷயத்துல இதை மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா பாத்துக்கணும். அதாவது உங்களை ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். அதே மாதிரி நீண்ட நேரம் தூங்காம நைட் போன் பார்த்துட்டு இருக்குது, அவாய்ட் ஸ்கிரீன் டைம். அதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு சீக்கிரமா தூங்குங்க. இல்ல தூக்கம் வரலையா, ரீட் புக்ஸ் rather than reading like watching mobile phones or laptops. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிகச் சிறப்பானதா இருக்கும்.
ஹனுமனை பிடிச்சுக்கோங்க. ஹனுமான் போய் ஆஞ்சநேயரை வழிபடுறதும், ஹனுமன் சாலிசா கேட்கறதும், இல்ல நீங்களே பாராயணம் பண்றதும், வெற்றிலை மாலை ஹனுமனுக்கு சாத்துறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த வருடம் முழுக்க நீங்க சுபிக்ஷமா இருக்க போறீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். ஓகே, இதே மாதிரி எல்லா மாசத்துக்கும் ராசி பலன்கள் ஆன்மீக பக்தி சேனல்ல ஒளிபரப்பாகும். இப்ப நம்ம பார்த்தது ஜூலை மாதத்துக்கான பொது பலன்கள். ஒவ்வொருவருக்குமே என்ன தசாபுக்தி நடக்குது, அதே மாதிரி தனிநபர் ஜாதகம் பொறுத்துதான் எல்லா பலன்களுமே மாறும். சோ இந்த ஜூலை மாதம் நடக்கிற ஒரு பெரு நிகழ்வு என்னன்னா அந்த வக்ர பயிற்சி தான், சனி பகவானோட வக்ர பயிற்சி. இதனால பெரிய இம்பாக்ட் எல்லாம் ஒன்னும் இருக்காது, பயப்படவே வேணாம். எல்லாருமே கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் நல்ல ஒரு பாசிட்டிவா நல்லபடியான முன்னேற்றங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.